ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம் இருக்கும் திருத்தலம் என்று சொன்னால் அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோயில். இந்த அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோயிலில் மிகவும் விசேஷம் என்னவென்று சொன்னால் விநாயக பெருமான் உச்சி பிள்ளையார் திருச்சியில் இருக்கின்ற மலைக்கோட்டை என்று சொல்லப்படுகின்ற அந்த உச்சி பிள்ளையாருடைய திருத்தலத்தினுடைய படிக்கட்டில் நாம் இருக்கோம். அழகிய பிள்ளையாரை தரிசனம் செஞ்சுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கோம். அழகிய மலையும் சார்ந்த இடம், முக்கியமாக மலையும் சார்ந்த இடம் வந்து முருகவேலுக்கு தான் உரியதாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையும் சார்ந்த இடம் யாருக்காக விசேஷமாக இருக்கின்றது என்று சொன்னால் உச்சி பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற விநாயகருக்கு விசேஷமாக இருக்கின்றது. இந்த உச்சி பிள்ளையாருடைய கோயில் என்பது சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, தெய்வம் தானே பிரத்யட்சமாய் வந்தது தான் இந்த உச்சி பிள்ளையார் கோயில். இந்த ராம அவதாரத்துடன் தொடர்புடையதாக சொல்லப்படுவது இந்த கோயில். ராமாவதாரம் நினைச்சு பாருங்க, அடுத்த யுகம் கிருஷ்ணாவதார யுகம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கலியுகம். அப்போ இத்தனை யுகங்களை கடந்து இந்த பிள்ளையார் நம்மோட இருந்து கொண்டிருக்கின்றார். கலியுகத்திலே நமக்கு ஒரு பிரத்யட்ச தெய்வமாக இருக்கிறார். இந்த பிள்ளையாரை நம்ம காணுகின்ற ஒரு பேரு, மிகப்பெரிய பேரு நமக்கு கிடைச்சிருக்கு. அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. எதற்காக என்றால் இதை மாதிரி தெய்வ திருத்தலங்கள் பூவுலகிலே தெய்வம் இருந்த தன்மையை நாம் பார்க்க போகிறோம். அப்பேற்பட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் இந்த முறை புரட்டாசி மாதம் 2023 அமாவாசை திருநாளில் இந்த மலைக்கோட்டில் இருக்கின்ற பாக்கியம் கிடைத்தது. இங்கே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரங்கநாதருடைய கோயிலும் இங்கே இருக்கு. இந்த ரங்கநாதரோட விசேஷம் என்ன அப்படின்னா, ராவணனுடைய தம்பி விபீஷணன், ராவணனுக்கும் ராமனுக்கும் தெரியும் உங்களுடைய தாத்பரியம். ராமனுக்கு துணை நின்றது யாரு என்று சொன்னால் அரக்கர் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியவானாக இருக்கிற விபீஷண குலத்திலகம் தான். அந்த விபீஷணர் வந்து ராமர் மேல அதீத பற்று. அந்த விபீஷணர் தான் ராமருக்கு பல வகையில துணை புரிந்தவர். ராமாவதாரத்துல அவருடைய பங்கு பெரிய பங்கு சொல்லலாம். அந்த விபீஷணன் அவர்கள் இந்த ஸ்ரீரங்க பெருமானுக்கு விமானம் எழுப்புகின்ற காலகட்டத்திலே இந்த உச்சி பிள்ளையார் தான் அவர் ஸ்ரீரங்க பெருமானுக்கு விமானத்தை ஏற்படுத்துவதற்கான, அதை ஸ்தாபிக்கிறதுக்கான துணை நின்றாள் என்ற ஒரு ஐதீகத்தை பார்க்கும் போதே இந்த உச்சி பிள்ளையாருடைய ஐதீகம் தெரியும். முழுமுதற் பொருள் விநாயகா என்று சொல்வோம், முதற் பொருள் விநாயகா என்று சொல்வோம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வகாரேஷு சர்வதா. எந்தவித தொழிலை செய்தாலும், எந்தவித பூஜையை செய்தாலும், புனஸ்காரம் செய்தாலும், ஓமங்கள் செய்தாலும், யாகங்கள் செய்தாலும், எந்த ஒரு நினைத்த காரிய செயல்பாடெல்லாம் முடிய வேண்டும் என்று சொன்னாலும் விநாயகரை வைத்து வழிபடுகின்ற போது எந்தவித இடையூறு இருக்காது. விக்னம் என்றால் எந்தவித இடையூறு இருக்காது. இடையூறை இல்லாமல், நம்மளுடைய தடங்களெல்லாம் இல்லாமல் நாம் செய்யுகின்ற அத்தனை செயல்களிலும் நற்செயல்களிலும் துணை நிற்பவர் யார் என்று சொன்னால் விநாயக பெருமான். எந்த ஒரு கலியுகமாக இருந்தாலும், திரேதா யுகமாக இருந்தாலும், துவாபர யுகம், எந்த யுகமாக இருந்தாலும் சரி, விநாயகர் பெருமான் இல்லாமல் எந்த ஓமங்கள் யாகங்கள் இல்லை. சர்வேஸ்வரனால் அளிக்கப்பட்ட ஒரு வரம். சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான் தன் பிள்ளை விநாயகர் இல்லாமல் இந்த பூவுலகிலே எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டு அந்த வரத்தை பெற்றவர். ஒரு நாள் சிவபெருமான் திரிபுரத்தை எரிக்க அந்த புறப்பட்ட போது அந்த நேரத்தில் சிவபெருமான் விநாயக பெருமானை மறந்து விடுகின்றார். திரிபுரத்தை எடுக்கும்போது சிவபெருமானுடைய அந்த தேரோட சக்கரம் முறிந்து விடுகிறது. அதற்கப்புறம் விநாயக பெருமான் காட்சி அளித்து, தந்தையே, நீ எனக்கு ஒரு நீங்கள் எனக்கு ஒரு வரமளித்தீர்கள். எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் விநாயக பெருமான் என்னை தொழுது விட்டு செல்ல வேண்டும் என்று. ஆனால் அதையே நீங்கள் செய்யவில்லையே, அப்போ மக்கள் எப்படி உங்களுடைய வரத்தை பின்பற்றுவார்கள் என்று சொல்லும் போதுதான் விநாயக சிவபெருமானும் குட்டி கொள்கின்றார். அதற்கப்புறம்தான் அவரால் அந்த சகடங்கள் சரியாகி, தேர் சக்கரம் சரியாகி அவர் திரிபுரம் எடுக்க புறப்பட்டார்.
அத்தகைய சிவபெருமானாலே வரம் கொடுக்கப்பட்டவர் தான் இந்த விநாயகர் பெருமாள். அதனால்தான் முழு முதற் கடவுள் என்று சொல்கின்றார். ஆனைமுக வாகனன், அந்த முகமே ஆனைமுகமான வாகனம். நம்ம மனிதருடைய குலத்துல பார்த்தீங்கன்னா தேவர் குலம் மனிதன் சொல்வாங்கல்ல, சிவபுராணத்துல ஒவ்வொரு பிரிவியா புல்லாகி புழுவாகி பறவையாகி பல்மிருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் செல்லாய் என்ற தாவர செங்கமத்துள் எல்லா விதங்களையும் ஒருங்கிணைத்தவர் தான் இந்த விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானை தொட 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 என்ன வரும் அப்படின்னு கேட்டா சித்தி புத்தி தெளிவடையும். இதுதான் இந்த விநாயக பெருமானுடைய ரகசியம். ஒருவருக்கு நவகிரகங்கள்ல எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் சரி, விநாயக பெருமானை வழிபட்டாலே போதும், அது சிறந்ததாக அமையும். நவகிரகங்கள்ல எந்த தோஷம், வீட்டுக்குள்ள எத்தனையோ விதமான தடைகள் சுப விஷயங்கள் எல்லாம் தள்ளி போய் கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் செய்தாலே அந்த சுப விஷயம் நடைபெறும். அதே போல ஒருவருக்கு லக்னத்துல கேது இருக்குன்னு சொல்லுவாங்க. சில கேத்துக்கு அதிபதி யார் என்று சொன்னால் விநாயக பெருமான். அதே போல ராகு கேத்து தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் துணையாக இருப்பவர் விநாயக பெருமான். நான் பெரும்பாலானவர்கள் பல பேருக்கு சொல்வது உண்டு, உங்களுக்கு ராகு கேத்து தோஷம் விநாயகம் சர்ப்பம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் விநாயக பெருமானுக்கு நாக ஆபரணம் செய்து போடுங்க. அப்போ உங்களுக்கு அதற்கான தாத்பரியம் என்னன்னா, உங்களுக்கு அந்த தோஷங்கள் விலகும், உங்களுடைய எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். அதுதான் விநாயக பெருமானுக்கு. நீங்க விநாயகரை வணங்கிட்டீங்கனாலே நீங்க எந்த செயல் செய்தாலும் அது செயல்படும். அதற்காக தான் சதுர்காய் உடைக்கிறது. அந்த சதுர்காய் விநாயகர் நினைச்சு சதுர்காய் உடைப்பது எதற்காக என்றால், உங்களுடைய இடையூறுகளை எல்லாம் அந்த இடத்திலேயே தவிடுபடியாகி சிதறுக்காய் மாதிரி சிதறிவிட்ட பிறகு விநாயகர் என்ன செய்வார், அந்த நரசியல் செய்வதற்கு நம்ம துணை பெறுவார். இதுதான் விநாயகமூர்த்தியுடைய அவதாரம். விநாயகரை பெருமானே என்றாலே ஓம் என்றும் பிரணவத்தினுடைய அம்சம்தான். ஓம்கார வடிவனானவர் தான் விநாயக பெருமான். சிவபெருமானுடைய 2 புத்தர்கள்ல ஓம்காரத்தினுடைய வடிவம் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான், ஓம் என்னும் பிரணவத்தின் முழுமுதற் பொருளை உணர்த்தியவர் முருகப்பெருமான். அத்தகைய சிறப்புடையவர் தான். சிவபெருமானை ஓம்காரம் என்ற நாதத்திற்குள் தான் அடங்குவார்கள். ஓம் என்ற பிரணவம் என்ற ஒளிதான், ஓம்கார சக்தி தான் இந்த உலகத்தையே ஆட்டுவிக்கின்ற ஒளியாக, உலகத்திற்கே ஆக்கர்ஷண ஒளியாக தெரிகிறது. அந்த வலம்புரி விநாயகராக விநாயகருடைய பெருமானுடைய அந்த உடலை வடிவமைத்து பார்த்தால் அந்த ஓம்காரம் தெரியும். அதே போல விநாயக பெருமானுடைய ஔவையார் அகவல் படிப்பது சிறப்பு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பார்த்தோம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று அந்த விநாயக பெருமானை நன்று தொழுதால் நல்வாக்கு, நல் சித்தி, நல் புத்தி, செல்வ செழிப்பு எல்லாமே அந்த திருமகளுடைய பார்வை எல்லாமே இந்த விநாயக பெருமானை வரும். அதே போல பார்வதிக்கு பிடிச்ச பாலகன், பார்வதியுடைய பாலகன் என்று சொல்வார்கள், கௌரி புத்திரன் என்று சொல்வார்கள். அந்த கௌரி புத்திரன், கௌரி மனோகர் புத்திரன் என்று சொல்வார்கள். விநாயக பெருமான் பார்வதியை விட்டே பிடிச்சிக்க மாட்டாங்க. சில குழந்தைக்கு சொல்லுவாங்களே அம்மா தலைப்பை பிடிச்சிட்டே அலையிற குழந்தைங்கன்னு, அந்த மாதிரி அம்மா தலைப்பை பிடிச்சிட்டே அலையிற குழந்தை யாருன்னா விநாயக பெருமான். விநாயக பெருமான் இருந்தாலே போதும், பார்வதி அம்பாள் நம்மளுடைய இருந்து விடுவாங்க. அதுதான் விநாயகருடைய சிறப்பு. ரொம்ப விசேஷம்னா இந்த மலைக்கோட்டை பாருங்க, விநாயகர் பெருமான் உரித்தா இருக்கு. அறுபடை வீடுகள்ல மலைகள்ல எங்க பார்த்திருக்கோம், ஆனா விநாயகருக்குன்னு ஒரு மலை இருக்கு அப்படின்னா அது உச்சி பிள்ளையார் தான். இங்க ஒரு காலகட்டத்தை சொல்லுவாங்க, இங்கிருந்து இலங்கையை பார்க்க முடியும், உச்சி பிள்ளையார் கிட்ட இருந்தே விபீஷ்ணன் இங்கிருந்து இலங்கையை பார்வையிட்டதாக கூட சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு இதோட அம்சம் சிறப்பம்சம் உடையதாக இருக்கின்றது. இந்த உச்சி பிள்ளையாரை வழிபட்டா என்ன இருக்கும், சந்தக்குடி ஆவாங்க. அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்துற என்ன உலகத்திலேயே யாரும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் முதல்ல ஏத்துறாங்க, அவங்களுக்கு சந்தக்குடி ஆவான்வாங்க எங்க அம்மா. அதே மாதிரிதான் உச்சி பிள்ளையார் ஏறும்போது என்ன ஆகும் அப்படின்னா உயர்ந்த வாழ்க்கை கொடுப்பாங்க. விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் கேட்டதெல்லாம் கொடுப்பா அப்படின்னா, இந்த உச்சி பிள்ளையார் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை வாழ்க்கையில ஒவ்வொரு படியாக உயர்த்தி நினைப்பாரு. கஷ்டப்பட்டு அப்படி மூச்சை பிடிச்சிட்டு மேல வந்துட்டோம்னா எப்படி விநாயகர் ஓம்கார வடிவனாக்க விநாயகரை தரிசனம் கிடைச்சிட்டு வெற்றியோடு திரும்பி வரா மாதிரி வாழ்க்கையில கர்மாவினுடைய கஷ்டங்களை எல்லாம் நீங்க கடந்து விநாயக பெருமானே ஜெய் கணேஷா ஜெய் கணேஷா அப்படின்னு விநாயகா போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் பிரணவம் இல்லாம எந்த மந்திரமே சொல்லக்கூடாது. ஓம் விநாயகர் போற்றி என்று விநாயக பெருமானை சொல்லிண்டே வந்தாலே போதும், நம்மளுடைய
அத்தனை கர்மாக்களும் விலகிடும். நவகிரகங்களுக்கும் அவர் தோஷங்களையும் விளக்குபவர். அவ்வளவுதான். கர்மாவின் தோஷங்களை அளக்குவர் அவர் தான். நல்ல வாக்கு கொடுப்பவர் அவர் தான். வாய்மைக்கு உரியவர் அவர் தான். அதனால்தான் ஔவையாருடைய அகவல் சொன்னாலே போதும். ஒருவருக்கு மெய்ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த மெய்ஞானத்தை கொடுப்பவர் யாரு என்று சொன்னால் இந்த விநாயக பெருமான். ஔவையார் அகவல் பாடினாலே போதுமே. தான் உங்களுக்கு இந்த பிள்ளையாரை நினைச்சிட்டு ஔவையார் அகவல், அதுவும் இந்த உச்சி பிள்ளையாரை நினைச்சுட்டு ஔவையார் அகவலை பாடினா அப்படின்னு சொன்னா கைலாய மலையை ஏறினதற்கான புண்ணியம் வரும். ஏனென்று சொன்னால் ஔவையார் அகவல் பாடும்போது ஔவையார் விநாயகர் சுந்தரமூர்த்தி பெருமான் நாயனரோடு அவங்க முன்னாடி போகும்போது, அதற்கு முன்னாடி நான் ஔவையார் போக முடியலேன்னு வருத்தப்படும் போது, நீ கவலைப்படாத பாட்டி, நான் உன்னை கைலாய மலைக்கு என் தகப்பன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் கூட்டிட்டு போனாராம். அந்த நேரத்துல ஔவையார் அகவல் பாடினாராம். அவராளுக்கு ஒரே நேரத்துல இவங்கன்னா ஏறி வருவதுக்கு சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரமூர்த்தி பெருமானும் போறதுக்குள்ளேயே இந்த விநாயக பெருமான் கைலாயத்தை கூட்டிட்டு வந்தாங்களாம். அதே மாதிரிதான் இந்த உச்சி பிள்ளையார் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. உச்சி பிள்ளையார், இந்த உச்சி பிள்ளையார் நம்ம ஏறினாலே கைலாயத்தை ஏறினதற்கான சிறப்பம்சம் வருது. அதே மாதிரி இந்த உச்சி பிள்ளையார மனத்துல நினைச்சுட்டு யாரெல்லாம் ஔவையார் அகவல் நீங்க தினமும் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய அந்த ஓம்காரத்தினுடைய தத்துவம் தானா புரியும். எத்தனையோ விதமான மந்திரங்கள், யாகங்கள் பண்றது, சித்தி புத்தி தெளிவடைகிறது, மெய்ஞானம் வேணும், சித்த ஞானம் வேணும். அப்ப சித்தர்கள்னா ஒரு ஞானத்தினுடைய உச்சத்தை மெய்ஞானத்தை அடைவாங்களே, அப்படி அடையணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த ஔவையாரை நினைச்சிட்டு, ஔவையார் அகவல் நினைச்சிட்டு, இந்த உச்சி பிள்ளையாரை நினைச்சிட்டு நீங்க தினமும் ஔவையார் அகவல் படும்போது உங்களுடைய உடலே ஓம்கார சக்தியின் கூடிய விநாயகர் அவதாரத்தினுடைய மகிமையை பெறும். அதுதான் சிறப்பம்சம். இந்த இடத்துல மலையும் சார்ந்த இடத்துல மழையினுடைய துளியோடு மழை மேகத்தோடு, அதாவது கருணை வடிவானவர் தான் உச்சி பிள்ளையார், கருணாமூர்த்தி அவர். ஏன்னா ஆணைமுக வாகனம், ஆணைமுகன் கண்களே பாருங்க கருணை இருக்கும், கருணையின் வடிவம் இருக்கும். அதே மாதிரி கருத்த மேகத்தை போன்ற வடிவுடையார்தான் விநாயகரையும் சொல்லுவாங்க. அந்த கருமேகம் போன்று இருப்பவர் தான் யானை இது நிறம். அதே போலதான் விநாயக பெருமான் இருப்பார். இன்றைக்கு புரட்டாசி மாதம் 2023. இதுல பாருங்க கருமேக சூழ அந்த கருணாபயத்தோடு இருக்கின்ற அந்த விநாயக பெருமான் உச்சி பிள்ளையார் அருள்மழை பெறுவது போல தூறல் சாரலாக இருந்து இங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள்மழை பொழிகின்ற நேரத்திலே உங்களுக்காக இந்த காணொளியை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த உச்சி பிள்ளையாருடைய திருவடிக்கு வணக்கம். உமாபுத்திரனாக இருக்கின்ற இந்த விநாயக பெருமானுக்கு வணக்கம். உமா மகேஸ்வரனாக இருக்கின்ற இந்த உச்சி பிள்ளையாருக்கு ஒரு வணக்கம். இந்த பிள்ளையார் நம் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும், நமக்கு எல்லா வல்லமையை தர வேண்டும். விஞ்ஞானம் மிகுந்த இக்காலத்தில் சிறந்த மெய்ஞானம் வர வேண்டும், அஞ்ஞானம் அகல வேண்டும். அதற்கெல்லாம் இந்த உச்சி பிள்ளையார் நமக்கு துணை பெற வேண்டும். வாழ்க்கையிலே ஏற்றி விடையா தூக்கி விடையான்னு சபரிமலை சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பிள்ளையாரை நம்ம ஏற்றி விடுவார், நம் வாழ்க்கையில் தூக்கி விடுவார், நம் கஷ்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி விடுவார். வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு எட்டக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பவர் யார் என்றால் இந்த விநாயக மூர்த்தி. இன்றைக்கு இந்த உச்சி பிள்ளையார் மலைக்கோட்டை பிள்ளையாருடைய தரிசனம் கிடைத்தது. யுகமாக வழிபட்டு வருகிறான். இந்த படிக்கட்டை பார்த்தாலே தெரியும். யுகமாக வழிபடுகின்ற பிள்ளையார் என்னை தொழுது வணங்கி அந்த பிள்ளையாரை காணுகின்ற பாக்கியத்தை கொடுத்தவருக்கு என்று நன்றி சொல்லி, ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி, ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வயிற்று போற்றுவோமே என்று ஓம் விநாயகா போற்றி வணங்கி விடைபெறும். ஓம் சக்தி விநாயகா.